அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்னைக்கு ஆகஸ்ட் 1, இந்த மாதத்தின் துவக்க நாள். இந்த மாதத்தின் முதல் வர்த்தக நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஓப்பன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு வாரத்தின் துவக்கம், ஒரு நாளின் துவக்கம், ஒரு மாதத்தின் துவக்கம் முக்கியம். அந்த ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே தான் நம்மளுக்கு வந்துட்டு ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆக போகுது, அந்த மாதத்திற்கோ அந்த வாரத்திற்கோ அந்த நாளுக்கோ. அப்போ நம்ம தினம் தினம் எப்படி ஒரு ஓப்பனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, இன்றைய ஆரம்பம் அப்படிங்கிறது இந்த மாதத்தின் துவக்கம் அப்படிங்கிறதுனால இந்த ஓப்பன் டு லோ, ஓப்பன் டு ஹை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஓப்பன் டு லோ, ஓப்பன் டு ஹை ஏதேனும் தொலைவு குறைவாக இருந்தால் அதர் எதிர்முனையோட தொலைவு மிக அதிகமாக இருக்க வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். அதனால் இதனை மிக முக்கியமாக பார்த்து இன்னைக்கு ஆய்வு செய்யுங்கள். சந்தையை எப்போதும் எளிமையாக பார்த்து பழகுங்கள். உங்களுக்கு எது ஏற்றதோ அதை மட்டும் பார்த்து பழகுங்கள். உலக நடப்புகள் நம்மளுடைய அறிவை வளர்த்து கொள்வதற்காக இருக்கலாம், தெரிந்து கொள்வதற்காக இருக்கலாம். ஆனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அனைத்தையும் முடிவு செய்யாதீர்கள். பங்கு சந்தையில் ஒன்று மட்டும் இல்லை. நம்ம எப்போவுமே பை செய்த பின் செல் செய்கிறோம் அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. பங்கு சந்தையில் செல் டு பை அப்படிங்கிறதும் இருக்குது. அதனால் யார் எதில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. நம்மளாக ஒன்று நினைத்து கொண்டு வர்த்தகம் செய்ய முற்படக்கூடாது. ஆப்ஷன் வர்த்தகத்திற்கு மிக மிக முக்கிய தேவை. அதுவும் ஆப்ஷன் பையர்களுக்கு முக்கிய தேவை செல்லர் என்ன செய்கிறார்கள். அப்போ செல்லர் ப்ராஃபிட் புக் பண்ணும்போதோ அல்லது அவங்க லாஸை புக் பண்ணும்போதோ தான் சந்தையில் ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆகும், ஒரு வாய்ப்பு கிரியேட் ஆகும். அந்த வாய்ப்பை பயன்படுத்துபவர்கள் மட்டுமே பையரில் வெற்றி பெற முடியும், எளிதாக முடியும். ஏனென்றால் அதுதான் ஒரு ராக்கெட் லான்ச் செய்வது போல ஒரு தாக்கம் ஏற்படும். அதற்கு தான் நம்ம ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ஸ்டாக்கில் ஒரு எல்லாரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் இருக்குது. அதனுடைய ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்து எப்படி வியாபாரம் செய்யணும் அப்படிங்கிறத ஆய்வு செய்யுங்க. இது இண்டெக்ஸ் வியாபாரம் செய்பவர்களை விட ஸ்டாக் ஆப்ஷன் செய்பவர்களுக்கு காலையில் 9:15 9:20 வர்த்தகத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மொமெண்டம் ஏற்படக்கூடிய நேரம் அது. அதனால் அதனை சரியாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தால் பங்கு சந்தையில் 9:20 மேலே நீங்கள் சந்தையை பார்க்கக்கூடிய வாய்ப்பே இருக்காது. நீங்கள் மன நிம்மதியுடன் மற்ற வேலைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் இதனை ஆய்வு செய்து முடிவு பண்ணுங்கள். நிறைய பேர் ஏதேனும் லாஸ் ஆகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் ஆப்ஷனில் கண்டிப்பாக லாஸ் இருக்குது. லாஸ் இல்லை, நட்டம் என்பது இல்லாமல் இல்லை. ஆனால் இதனை மிக எளிதாக மாற்றக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் சந்தைக்கு அடிமையாகாமல் வர்த்தகம் செய்வதற்கும் அதிரடியாக வியாபாரம் செய்வதற்கும் உண்டான நேரம். இதனை ஆய்வு செய்து முடிவெடுங்கள். இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 நம்மளுக்கு 19,894 வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு. அப்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தென்படுகிறது. அப்போ நிஃப்டியோட லெவல்ஸ், நம்ம பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் நேற்றைய வீடியோக்களை சொல்லிட்டோம். நம்மளுக்கு ஃபின்னிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கிறதுனால அதனை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபின்னிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்று 20,303 ஓப்பன், ஹை ஓப்பன் நியர்பை ஹை கொடுத்துருக்காங்க. லோ மொத்தம் ரேஞ்சு நம்மளுக்கு ஒரு 150 புள்ளிகள் தான் ரேஞ்ச் இருந்திருக்கு. அட்டவணையை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20,300 கால் அண்டு புட் ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க. அடுத்து 20,200 புட், 20,400 கால் ஸ்ட்ராங்கல் கொடுத்துருக்காங்க. அப்போ 20,300 அப்படிங்கிறது மிக முக்கியம். 20,300 கால் அண்டு புட்டோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 140 ரூபா இருக்காங்க. அப்போ 20,440 இந்த பக்கம் 20,160 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். 20,300 புட் ஆப்ஷன் 36 ரூபாய்ங்கும்போது 20,260, 20,300 கால் 100 ரூபாங்கும்போது 20,401. அப்போ இந்த எல்லைகளில் ஒரு இம்பேக்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ நீங்கள் வர்த்தகம் செய்தால் 20,200லிருந்து 20,400க்குள்ளே இருக்கிற
கால் அண்ட் புட் ஆக்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இந்த ஸ்ட்ரைக்கை நீங்கள் தேர்ந்தெடுத்து வியாபாரம் செய்ய முற்படுங்க. இது உங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தி இது பண்ணுங்கள். நம்ம எந்த பரிந்துரையும் நாம் வழங்கவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.